தெஹ்ரான் மீது நடத்திய தாக்குதலில் அந்நாட்டின் தலைமை பாதுகாப்பு அலுவலர் அலி லாரிஜானி மற்றும் பாசிச் தன்னார்வப் படையின் தளபதி கோலம் ரேசா சுலைமானி ஆகியோரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. Israel announced it killed Ali Larijani, Iran's top security official, and Gholam Reza Soleimani, commander of the Basij militia, in strikes against Tehran. இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடியாக துபாய் மற்றும் கத்தாரில் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஒரு முக்கிய எண்ணெய் வயல் மற்றும் புஜைரா எண்ணெய் வளாகத்தில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலால் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மேலும் அடையாளம் தெரியாத ஏவுகணை ஒன்றால் சரக்கு கப்பல் சேதமடைந்துள்ளது. Iran responded with explosions in Dubai and Qatar. Drone strikes caused fires at a major oil field and the Fujairah oil complex in the UAE, while an unknown projectile damaged a tanker. செவ்வாய் மாலை அமெரிக்க தூதரகத்தின் மீது ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அலுவலர்கள் தெரிவித்தனர். On Tuesday evening, security officials reported a drone and rocket attack on the U.S. Embassy. அமெரிக்கா ஈரான் போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு மையத்தின் இயக்குநர் ஜோ கெண்ட் தனது பதவியை துறந்துள்ளார். ஈரான் உடனடி அச்சுறுத்தல் எதுவும் தரவில்லை என்றும் இஸ்ரேலின் வற்புறுத்தலாலேயே அமெரிக்கா இந்த போரை தொடங்கியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். Joe Kent, director of the National Counter-Terrorism Center, resigned in protest of the U.S.-Iran war, stating Iran posed no imminent threat and accusing the U.S. of starting the war under pressure from Israel. மேற்காசிய நெருக்கடியில் கவனம் செலுத்தவும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக சீனாவிற்கு அழுத்தம் கொடுக்கவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் திட்டமிட்டிருந்த தனது பீஜிங் பயணத்தை ஒத்திவைத்துள்ளார். U.S. President Trump postponed a planned trip to Beijing to focus on the West Asia crisis and pressure China regarding the Strait of Hormuz. ஹார்முஸ் நீரிணையை திறக்க போர்க்கப்பல்களை அனுப்புமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் ஆகியவை நிராகரித்துவிட்டன. போரில் நேரடியாக சிக்கிக்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தால் இந்நாடுகள் இந்த முடிவை எடுத்துள்ளன. EU countries Australia and Japan rejected U.S. President Trump's call to reopen the Strait of Hormuz, fearing deeper involvement in the war. ஹோர்முஸ் நீரிணையில் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் கோரியிருந்த போதிலும் இது குறித்து அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. The Ministry of External Affairs clarified that India has not held talks with the U.S. regarding warship deployment in the Strait of Hormuz, despite appeals from the U.S. President. காபூலில் உள்ள போதைப்பொருள் மறுவாழ்வு மையத்தின் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தாலிபான் தெரிவித்துள்ளது. The Taliban reported a Pakistani airstrike on a drug treatment center in Kabul, Afghanistan, killing over 400 people. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக பிப்ரவரி 28 முதல் இதுவரை 2.44 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. The Indian Ministry of External Affairs reported that over 2.44 lakh Indian nationals have returned from the Gulf region since February 28 due to the ongoing conflict. உணவு மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவின் மொத்த விலை பணவீக்கம் 2.13% உயர்ந்துள்ளது. இது கடந்த 11 மாதங்களில் இல்லாத உயர்வாகும். India's wholesale price inflation rose to an 11-month high of 2.13% in February, driven by rising food and crude prices. பிப்ரவரி மாதத்தில் இந்தியாவின் வர்த்தக பற்றாக்குறை $27.1 பில்லியன் குறைந்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன என்று வர்த்தகத்துறை செயலர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். India's merchandise trade deficit narrowed to $27.1 billion in February. Commerce Secretary Rajesh Agrawal stated, India remains engaged in trade talks with U.S. பயங்கரவாத செயல்களில் ஈடுபட சதி செய்ததாக ஒரு அமெரிக்கர் மற்றும் 6 உக்ரைனியர்கள் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இதன் பின்னணியில் உள்ள தொடர்புகள் குறித்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணை நடத்தி வருகிறது. The NIA is probing a network following the arrest of 1 U.S. national and 6 Ukrainians on charges of conspiring to carry out terrorist activities. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் தனது பொதுப்பங்கு வெளியீட்டிற்கான விண்ணப்பத்தை மார்ச் 2026க்குள் தாக்கல் செய்ய தயாராகி வருகிறது.
Reliance Industries is preparing to file a draft prospectus for Jio Platforms IPO as early as March 2026. NVIDIA நிறுவன தலைவர் ஜென்சன் ஹுவாங் ரூபின் என்ற புதிய செயற்கை நுண்ணறிவு தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது 10 மடங்கு கூடுதல் திறனை வழங்கும். CEO Jensen Huang introduced the Rubin AI platform, delivering 10 times more performance per watt than previous systems. எண்ணெய் விலை உயர்ந்த போதிலும் அமெரிக்க சந்தைகளான S&P 500 0.25 விழுக்காடு மற்றும் நாஸ்டாக் 0.47 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தன. அதேபோல் மார்ச் 17 அன்று இந்திய சந்தைகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி ஏறத்தாழ 0.75 விழுக்காடு உயர்வுடன் முடிவடைந்தன. Despite rising oil, the S&P 500 closed up 0.25% at 6,716.09, and the Nasdaq gained 0.47%. Indian benchmark indices, Sensex and Nifty 50, also ended higher on March 17, gaining approximately 0.75%.